இதுவரை தீர்வு காணவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் தமிழர்கள் மீது நடத்திய வன்முறையை கண்டித்து தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலக வளாகத்தில் காலை 10 மணிக்கு உண்ணாவிரதம் தொடங்கியது. அப்போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தமிழர்களின் ஒட்டுமொத்த உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் அறவழியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக கூறினார். உண்ணாவிரதத்தில் மாநில பொருளாளர் AR இளங்கோவன், பார்த்தசாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்கவில்லை. கேப்டன் வலியுறுத்துவது தேசிய நதிகளை நாம் ஒன்றிணைத்தே தீர வேண்டும் என்ற ஒரே முடிவோடு கேப்டன் ஒருவர் தான் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்க நடக்கும் வரை நாம எடுத்துக்கிட்ட இந்த உறுதியிலிருந்து என்னைக்கும் ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.